பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பாடல் பாடி அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலாய்த்துள்ளார். உண்மை யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. அவர் திடீரென்று அரசியல் வந்தவர் கடுமையான வார்த்தைகள் அல்ல. ஆனால் அண்ணாமலை தான் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தவிர அரசியல் நாகரிகத்தோடு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மிக சரியாக அரசியலில் இவர் ஏற்கனவே 2018க்கு பிறகு அரசியலுக்கு வந்தவர். அதுக்கு முன்பாக காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், மரியாதைக்குரியவர். ஏனென்று சொன்னால் அவருக்கு அண்ணாமலை என்ற தனிநபருக்கு நாம் மரியாதை கொடுக்காவிட்டால் கூட அவருடைய கல்வி தகுதி, அவருடைய தகுதி ஒரு ஐபிஎஸ்ஸாக அங்கே பணிபுரிந்திருக்கின்றார். அதற்காக நாங்கள் மரியாதை கொடுக்க தவறுவதில்லை. ஆனால் அவர் தரம் தாழ்ந்து தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு அண்ணன் எடப்பாடியுடைய பேட்டியை இன்றைக்கு பாருங்கள், அண்ணாமலை பேட்டியை பாருங்கள், ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு யாருடைய தகுதி என்ன என்பது நாட்டு மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும். சின்ன பையலே சேதி கேளடா, நான் சொல்ல போகிற வார்த்தை நல்லா எண்ணி பாருடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு சொன்னார். இது தீர்க்க தரிசனமாக இப்படிப்பட்டவர்கள்லாம் பின்னாலே அரசியலுக்கு வருவார்கள் என்று கருதிதான் இந்த பாடலை மிக பொருத்தமாக 60 ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடி வைத்திருக்கின்றார். ஏன்னு சொன்னால் இவர் அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பேச்சிலே முதிர்ச்சி இல்லை, நாகரிகம் இல்லை, வயதுக்கு தக்கவாறு பண்பாடும் இல்லை. அவர் இந்த கூவாத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். கூவாத்தூரில் என்ன நடந்தது? கூவாத்தூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த எம்எல்ஏ தங்கு விடுதி இருந்தால் கூட அனைத்து கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எனவே ஒரே இடத்துல அவர்கள் தங்க வேண்டும். ஒரு அரசு அமைகின்ற வரை நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்கலை. அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியுடைய வரலாறு சொன்னால் நாரி போகணும். ஏன்னா வட மாநிலத்தில் அன்றைக்கு மகாராஷ்டிராவில் அவருடைய கூட்டணியாக இருக்கின்ற சிவசேனா கட்சியை உத்தவ் தாக்கரேவை கவிழ்த்து விட்டு அங்கே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவர்களை முதலமைச்சராக்கினாங்க. அதுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்பவர் முதலமைச்சராக இருந்தார், காங்கிரஸ். அவரை கவிழ்த்து விட்டு பிஜேபி மற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பேரம் பேசுகிற குதிரை பேரம் பேசுனதெல்லாம் பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி ஆட்சியை பிடித்த மாநிலங்களில் தான் நடந்ததை தவிர அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே ஒரு சம்பவம் கூட ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் விலைக்கு வாங்கவில்லை. நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம். யார் காலையிலும் விழுந்து பதவி வாங்க வேண்டிய அவசியம் அதிமுக யாருக்கும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.